أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அவனுடைய இல்லத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அவனை மாத்திரம் நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடக் கூடாது என்ற அந்த அடிப்படையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு மார்க்கமாக சொன்னார்களோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியும் வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் விட்டு நாங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தடையாக வரம்புகளாக சொல்லி இருக்கின்றார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி நடக்குமாறு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ரில் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா முதல் மனிதர் எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இது போன்ற ஒரு ஜும்ஆவுடைய நாளில் அவன் படைத்து அவர்களிலிருந்து அவர்களுக்கான வாழ்க்கை துணையை படைத்து அவர்களை அவன் சுவனத்துக்கு அனுப்பினான். அந்த சுவனத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கவில்லை, எல்லாம் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. ஒரே ஒரு தடை, அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்ற ஒரு தடை. ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவர்கள் அந்த மரத்தை நெருங்கி விடுகின்றார்கள். அந்த தடையை மீறியதின் காரணமாக அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து இந்த உலகத்துக்கு அவர்கள் இதே போன்ற ஒரு ஜும்ஆவுடைய நாளில் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை பூமிக்கு அனுப்பியதற்கு பின்னர் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செய்த வாழ்க்கை நெறி இந்த தீனுல் இஸ்லாம் ஆகும். அதே மாதிரி இந்த உலகத்தில் யார் கடைசியாக இறுதியாக பிறக்க இருக்கின்றாரோ அவரும் எடுத்து நடக்க வேண்டிய வாழ்க்கை நெறி இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியாகும். இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியின் பார்த்தான் உலகத்தில் தோன்றிய எல்லா இறைத்தூதர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் பால் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் படித்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் இவைகளோடு இந்த தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் படைத்தவன் ரப்புல் ஆலமீனால்
படைப்பினங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக விதிக்கப்பட்ட இந்த மார்க்கம் தனித்துவமாக தெரிவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல அருட்கொடைகளை செய்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளை நாங்கள் மட்டிட முடியாது. அவன் செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் எல்லாம் மாபெரிய அருட்கொடை தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை எனக்கும் உங்களுக்கும் விரும்பியோ விரும்பாமலோ அவன் தந்திருக்கிறான் என்பது ஒரு மாபெரிய அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தீனுல் இஸ்லாம் என்ற பெயரில் பல வகையான கொள்கைகள் உலகத்தில் இருக்கத்தக்கன. நாம் பயணிக்க வேண்டிய பாதை அல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அந்த பாதை தான் என்பதில் அவன் எங்களுக்கு ஒரு தெளிவை தந்து அதிலே நிலைத்திருக்க செய்கிறான் என்று சொன்னால், நாம் மரணிக்கும் வரை அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது மட்டில்லாமல், அதாவது போதாத ஒன்றாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரதி, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் தீனுல் இஸ்லாத்திலே தான் அவர்கள் பிறக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் தான் அவர்களை யூதர்களாக நசாராக்களாக அவர்களை மாற்றுகின்றார்கள். அது எப்படி தெரியுமா? ஒரு விலங்கு முழு வளர்ச்சி பெற்ற ஒரு விலங்கை கன்றுக்குட்டியை அது பெற்றெடுப்பதை போன்று அதிலே எந்த குறையும் இல்லாமல் அது பெற்றெடுக்கும். அவருடைய மூக்கு காது எதுவும் வெட்டப்பட்டிருக்காது. அப்படி எதையும் நீங்கள் காண்கிறீர்களா? நீங்கள் அதை ஏற்படுத்தினாலே ஒழிய என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறி விளங்கப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அலல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்திலே அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்களை மதமாற்றம் செய்வது யார்? அவர்களுடைய பெற்றோர் தான் அவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானிலே கூறும் பொழுது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் ஆகும். وَمَخْتَلَفَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْعِلْمُ بَغْيًا بَيْنَهُمْ, இதுதான் தெளிவான வேதம் என்று சொல்லி அறிந்ததற்கு பின்னரும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இருந்த அந்த பொறாமையின் காரணமாக அவர்கள் இதில் முரண்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம் என்ற அந்த தெளிவு வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இருந்தும் அவர்களுக்கு இருந்த அந்த பொறாமையின் காரணமாக அவர்கள் இதில் முரண்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்கிறார். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை நெறி எப்படியாப்பட்ட வாழ்க்கை நெறி தெரியுமா? இதில் யாரும் கையடிக்க முடியாது, பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது அப்படி இருந்தால் அல்லவே இதை நாங்கள் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும், அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி எதுவும் சொல்ல முடியாத பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாக இந்த வாழ்க்கை நெறி இருப்பதை பார்க்கிறோம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவிலே சொல்கிறான், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டுவிட்டது. அல்லாஹ் தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை உங்களுக்காக நான் பொருத்திக் கொண்டான் என்ற அந்த செய்தி அல்லாஹ் தஆலா எப்பொழுது இறக்கினானோ அன்றோடு இந்த வாழ்க்கை நெறி பூர்ணமாகிவிட்டது. இதில் யாரும் கையடிக்க முடியாது. நானும் நீங்களும் குறை இல்லாத பூர்ணப்படுத்தப்பட்ட தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை நெறியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபகைர தீனில்லாஹி யபூன வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹன் வ இலைஹி யுர்ஜஊன். அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு வேற மார்க்கத்தை அவர்கள் தேடுகிறார்கள். வானங்களிலும் பூமியில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு கட்டுப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவைகள் மீண்டும் அவனிடம்தான் மீளப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே மாதிரி அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அவர் பொருந்திக் கொண்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறி. அதே நேரம் ஒருவர் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை விட்டு விலகி அவர் வேறொரு வாழ்க்கை நெறியை தெரிவு செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. அவரிடமிருந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே,
தீனுல் இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம், இதை பின்பற்றினால்தான் வெற்றி. இப்படி இருக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இஸ்லாத்தில் இருக்குதான்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வற்புறுத்தலும் யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது. நீங்க நினைச்சா இஸ்லாத்தை பின்பற்றலாம், நினைச்சா இஸ்லாத்தை விட்டு நீங்க போயிடலாம். நீங்க இஸ்லாத்துல தான் இருக்கணும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தம் கிடையாது. தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கத்தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தீய சக்திகள், தாகூத்துக்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாமல் இவைகள் எல்லாம் வணங்கப்படுகின்றனவோ இவைகளை விட்டு இவைகளை மறுத்து அல்லாஹ்வை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ இவர்கள் அறுந்து போகாத பலமான ஒரு கயிற்றை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்கள், இந்த மார்க்கத்தில் யாருக்கும் வற்புறுத்தல் கிடையாது. விரும்பினால் அவர் இந்த மார்க்கத்தில் இருக்கலாம், விரும்பினால் இந்த மார்க்கத்தை விட்டு அவர் சென்று விடலாம். ஆனால் சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தில் இருந்தால்தான் அவர் நஷ்டவாளியாக ஆகிவிடாமல் நாளை மறுமை நாளில் அவர் வெற்றியாளராக மாறலாம் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை நெறியில் ஒருவர் இணைந்து விட்டார் என்று சொன்னால் அவரால் இஸ்லாத்துக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. சிலர் பேசுவார்கள், நாங்க கொள்கை அளிக்க போயிட்டு தான் இவங்க எல்லாம் கொள்கை அளிக்கிறாங்க, நாங்க கொள்கைகள் இல்லாட்டி இவங்க எல்லாம் கொள்கையை எடுத்து எப்படியோ கை தீப்பாங்க, இவங்க எல்லாம் கொள்கை அளிக்க மாட்டாங்க, இப்படி என்று பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில தோழர்கள் பேசினார்கள். இஸ்லாத்துக்கு வந்த புதிதிலே அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை இஸ்லாத்துக்கு செய்த ஒரு உபகாரமாக அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது நபி அவர்களுக்கு செய்த ஒரு ஹெல்ப் மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், யமுன்னூன அலைக அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை உமக்கு செய்த உபகாரமாக அவர்கள் கூறுகின்றார்கள், நினைக்கின்றார்கள். குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை எனக்கு செய்த உபகாரமாக நீங்கள் சொல்லாதீர்கள். வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ் உங்களை நம்பிக்கை கொள்ள செய்து உங்களுக்கு ஹிதாயத்தை தந்து அவன் தான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான். நீங்க இஸ்லாத்துக்கு ஹெல்ப் பண்ணல, அல்லாஹ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறான். உங்களுக்கு இஸ்லாத்தை வரதுக்கான அந்த எண்ணத்தை வழங்கி அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் ஒழிய நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததால இஸ்லாத்துக்கு கூட போறது இல்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சில பிரபலங்கள், ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம், ஒரு லோயராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஒரு கோடீஸ்வரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒருவர் இஸ்லாத்திலே இணைகிறார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார் என்ற தகவலை நாங்கள் பெரிதாக பகிர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொன்னால் அவருக்கு தான் நலவு. அவர் இஸ்லாத்துக்கு வந்ததால் இஸ்லாத்துக்கு எதுவும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி ஒரு நலவை செய்தார், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு துருப்பும் அதிகரிப்பது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி ஒரு கெடுதியை செய்தால் அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைய போவதும் கிடையாது. இந்த அடிப்படைகளை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம், நாங்கள் எடுத்து நடக்க வேண்டிய மார்க்கம், படைத்தவன் ரப்புல் ஆலமீனால் எங்களுக்கு தரப்பட்ட மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாக்கிய முடியாது. இதை பின்பற்றுவது என்பது எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமையில் வெற்றியாக அமையப் போகின்றது. இதில் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் கிடையாது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஒருவர் தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ வேண்டிய அந்த வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. முஸ்லிம் என்ற அவர் பேரளவிலே வாழ்ந்துவிட்டு போக முடியாது. இஸ்லாமிய பெயர்களை வைத்ததன் காரணமாக ஒருவர் இஸ்லாமியராக ஆகிவிட முடியாது. இஸ்லாமியராக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைகளை அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் எங்களுக்கு கற்றுத் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்-சில்மி காஃபா, இஸ்லாத்திலே நீங்கள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். சிலர் இருக்கிறது, சிலர் விட்டது, விரும்பியதை பின்பற்றுறது, எங்களுக்கு கஷ்டமாயிருக்குதா, விருப்பம் இல்லையா அவைகளை விட்டுறது, இப்படி என்ற ஒரு முறை கிடையாது. இஸ்லாத்துல பூரணமாக நுழையணும். இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லுதோ அவைகள் எல்லாம் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
எவைகளை எல்லாம் தடைகளாக போடுகின்றதோ அந்த தடைகளை, அந்த வரம்புகளை ஒருபோதும் நாங்கள் மீறிவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முஸ்லிம் என்று வாழக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையிலே இஸ்லாம் தனித்துவமான ஒரு மார்க்கம். எந்த ஒரு கொள்கை கோட்பாடோடும் நாங்கள் இதை ஒப்பிட முடியாது, எதனோடும் நாங்கள் இதை கலப்படம் செய்ய முடியாது. தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி, படைத்தவன் ரப்புல் ஆலமீனால் தரப்பட்ட வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியிலே இதற்கென்று பல தனித்துவங்கள் இருக்கின்றது. இந்த வாழ்க்கை நெறியை எடுத்து நடக்கக்கூடிய ஒருவன் கூட இந்த வாழ்க்கை நெறியிலே சிறந்தவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களே கிறிஸ்தவர்களே உங்களுடைய பாதுகாவலர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பஅதுஹும் அவுலியா பஅத், உங்களுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் தம்மில் சிலருக்கு உதவியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதம் செய்யறதுல அவர்கள் சிலருக்கு உதவியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வமையத்தவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும், உங்களில் அவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவரும் அவர்களை சார்ந்தவர் தான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நாங்கள் எங்களுக்கு நேசத்துக்குரியவர்களாக, எங்களுடைய இரகசியங்களை பகிரக்கூடியவர்களாக நாங்கள் யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஈமான் கொண்டவர்களை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமையத்தவல்லல்லாஹ வரசூலஹு வல்லதீன ஆமனூ ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை மூமின்களையும் யார் நேசர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர், இவர்கள் மிகைத்து வெற்றியாளர்களாக ஆகுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக சில வார்த்தைகளை அறியாமல் பேசி வருகிறோம். முஸ்லிம்களை விட இன்றைக்கு அந்த காபிர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி ஒப்பிட்டு பல சந்தர்ப்பங்களிலே வியாபாரத்தில் ஒருவர் எங்களை ஏமாற்றி இருப்பார். இந்த நேரத்தில் இந்த முஸ்லீமை விட அந்த காபிர் நல்லா இருக்கிறான், அவன் நல்லவன், அவன் நம்பிக்கைக்குரியவன் என்று சொல்லி நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பேசுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கல்வியிலே ஈமானை சுமந்த ஒருவன் அவன் எத்தகைய ஒரு தவறை செய்தாலும் அல்லாஹ் நாடினால் நாளை மறுமை நாளில் அவனை மன்னிப்பான். இப்படியான ஒருவர் இருக்க இன்னொருவர் இருக்கிறார், ஈமான் கொள்ளவில்லை, ஒரு எறும்புக்கு கூட அநியாயம் செய்ய மாட்டார், நல்ல முறையிலே நடந்து கொள்கிறார், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை, நபிகளாரை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நல்ல மனிதராக சமுதாயத்திலே வாழ்கிறார், ஒரு மாற்று மத ஒரு பாதிரியாக ஒரு மதகுருவாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இருவரில் யார் சிறந்தவர்? அல்லாஹ்விடம் யார் சிறந்தவர்? யார் ஒருவர் கல்வியிலே ஈமானை சுமந்து சில தவறுகளை மனிதன் என்ற அடிப்படையிலே பலகீனப்பட்டவனாக செய்து கொண்டிருக்கிறானோ இவன் தான் அல்லாஹ்விடம் சிறந்தவன் என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈமான் கொண்டவனை தாழ்த்தி ஈமான் கொள்ளாதவனை உயர்த்தி ஒரு மூமின் பேசிவிட முடியாது என்ற அடிப்படை என்பது இஸ்லாம் தனித்துவமாக சொல்லக்கூடிய ஒன்று. இதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதத்தபிஉன்ன சுனனல் லதீன மின் கப்லிக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன், உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறைகளை நீங்கள் ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்ன நேரம் எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கள் உடுப்பு பொந்திலே போந்தால் நீங்கள் அதுக்குள்ள கூடுறதுக்கு முற்படுவீங்க, அந்த அளவுக்கு அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? யூதர்கள் கிறிஸ்தவர்களையா சொல்கிறீர்கள் கேட்ட நேரம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாம் என்று சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த ஹதீஸை ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உடுப்பு பொந்தை சொன்னார்கள்? உடுப்பு பொந்தைகள் ஏரியாக்கள் இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கண்டிருப்போம், அதுல கையை போட்டு உடுப்புகளை பிடிச்சிருப்போம். அன்பார்ந்தவர்களே, பலகீனப்பட்ட ஒரு பொந்து தான் ஒரு உடுப்பு பொந்து என்பது. அதுக்குள்ள ஒரு உடுப்பு போகணும்னு சொன்னா மசைட்டால வரையலாது, மசைட்டால வாரத்துக்கு அது வழி வச்சு இல்லை. அதே நேரம் அழுக்குகள் நிறைந்த ஒரு பொந்தாக அது இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்கிறார்கள் சொன்னால், நாங்கள் சிந்திக்காமல்
ஒரு உடும்பு பொந்து என்பது ஒரு மனிதன் கூற முடியாது. அப்படியான ஒன்றை நபிகளார் சொல்கிறார். ஏன் சொன்னார்கள்? அன்பார்ந்தவர்களே, காரணம் அறியாமல் எடுத்ததுக்கு எல்லாம் நாங்கள் அவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது நல்லதா கெட்டதா ஒன்று எதையும் பார்க்கறது இல்லை. அடிப்படை என்ன என்று பார்க்கறது இல்லை. என்னென்றாலும் பரவாயில்ல, அவன் செஞ்சா அதற்காக நாங்களும் செய்கிறோம். அதுதான் இன்றைக்கு முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ற அடிப்படையிலே இன்றைக்கு பல விடயங்களிலே மாற்று மதத்தினரை நாங்கள் பின்தொடர்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துல பல இடங்கள்ல இவர்கள் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கைகள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்கள் யார்? சுருக்கமாக அன்பார்ந்தவர்களே, இவர்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் இந்த ஹதீஸ்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பது. இவர்கள் யார் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 2 மனைவிமார்கள். அவர்களில் ஒருவர் யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மற்றவர் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த மகன் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களிலிருந்து பனு இஸ்ரவேலர்கள் அப்படியே பரவித்தார். இவர்களுக்கு 11 பிள்ளைகள். அதில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள்ல நிறைய நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா இவர்களிலே அனுப்பினார். அதே நேரம் அடுத்த பக்கம் யார்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களுடைய சந்ததியில் எந்த ஒரு நபியும் வரல. இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே வரல. அல்லாஹ் தஆலா பல அருட்கொடைகளை வழங்கிய ஒரு சமூகமாக யூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், பனு இஸ்ரவேல் இருந்தார்கள். குர்ஆன்ல நிறைய இடத்துல பார்க்கிறோம். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் என்று சொல்லி இந்த வசனம் நிறைய இடங்கள்ல வார்த்தை பார்க்கிறோம். அதாவது பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலா அகிலத்தார் அனைவரையும் விட சிறப்பித்து பல நியமத்துக்களை அவர்களுக்கு வழங்கிய செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இவர்கள்ல பல நபிமார்களை அனுப்பினார். ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கினார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மன்னு செல்வான் சுவர்க்கத்திலிருந்து இவர்களுக்கு உணவளித்தான். மேகங்களை கொண்டு இவர்களுக்கு நிழல் வழங்கினார். இப்படி பல அருட்கொடைகள் இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியும் இவர்கள் என்ன செய்தார்கள்? நபிமார்களை கொலை செய்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரத்தில் பிறந்தவர் என்ற அடிப்படையில் கூறி அவர்களை கொலை செய்வதற்கு, சிலுவையில் அடைவதற்காக அவர் விரட்டிச் சென்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் உயர்த்தினார். நாளை மறுமை நாளில் அவர்கள் திரும்ப இந்த சமூகத்தில் வருவார்கள் என்பது முஸ்லிம்களாகிய எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இவர்கள் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொன்னார்கள். யூதர்கள் உசைர் என்பவரை அல்லாஹ்வுடைய மகனாக சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகனாக சொன்னார்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு பெண்கள் இருப்பதாக சொன்னார்கள். இப்படி மார்க்கத்திலே இவர்கள் பல கையாடல்களை செய்தார்கள். வேதத்தை மாற்றினார்கள். வேதத்தை இவர்களை மாற்றி அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக இவர்கள் சொன்னார்கள். இப்படி வரம்பு மீறி நடந்தார்கள். இந்த வரம்பு மீறி நடந்த இந்த காரணத்தால் لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داوود وعيسى بن مريم. இவர்கள் வேதத்திலே கையாடல் செய்ததின் காரணமாக, அதை மறுத்ததின் காரணமாக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவாலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவாலும் இவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தவரைக்கும் 4 நபிமார்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் 4 பேரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்வார்கள், முஹம்மது நபியை தவிர மற்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்வார்கள். மூமின்களாகிய நாங்கள் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி, எல்லா நபிமார்களையும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், எந்த ஒரு பிரிவினையும் காட்டாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் என்ன? இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை அவர்கள் கையாடல் செய்தார்கள், மாற்றினார்கள், வரம்பு மீது நடந்து கொண்டார்கள். அதை அவர்கள் முழுமையாக எடுத்து நடக்கவில்லை என்ற அடிப்படைகளை அல் குர்ஆன் சுன்னாவும் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் உலகத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மையான சமூகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி சிறுபான்மையான ஒரு சமூகமாக யூதர்கள் இருக்கின்றார்கள்.
இந்த பெரும்பான்மையாக வாழக்கூடிய யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ஆசையும் சிறுபான்மையாக வாழக்கூடிய யூதர்களுடைய ஆசையும் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எங்களுக்கு கீழாக இருக்க வேண்டும், எங்களைத்தான் அவர்கள் முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அனைத்து காரியங்களிலும் எங்களைத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக அவருடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரை உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நீங்கள் எதை செய்தாலும் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறார்கள்? விட்டுக் கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு அது பிடிக்கல, இவங்களுக்கு அது பிடிக்கல, அவங்க தப்பா நினைக்கிறாங்க, இவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள்ல விட்டு கொடுத்து அவங்களோட ஒரு ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவங்களோட மார்க்கத்தை நீங்க பின்பற்றும் வரைக்கும் ஒரு போதும் அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குல் இன்ன ஹுதல்லாஹி வல் ஹுதா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் வழியே சரியான நேரான வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. வல இத்தபஅத ஹுவாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம் மா லக மினல்லாஹி மின் வலிய்யி வலா நஸீர். அல்லாஹ்வுடைய இந்த நேர் வழியை நாங்கள் விட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமக்கு விளக்கம் வந்ததற்கு பின்னர் அவர்களின் மனோ இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றக்கூடிய உதவக்கூடிய யாரும் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலையிலும் இஸ்லாத்தின் தனித்துவத்தை நாங்கள் பேண வேண்டும் என்ற செய்தியை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான், வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹக். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானவர்களுடைய அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவங்களை இறை நிராகரிப்பாளர்களாக மாற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய லட்சியம் அதுதான். அதற்காக தான் அவங்க பயணிக்கிறாங்க என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு உண்மையில இதுதான் நேரான பாதை, நேரான வழிமுறை என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன் இப்படி செய்கிறார்கள்? பகியம் பைனஹும், உடம்பில் இருக்கிற அந்த பொறாமையின் காரணமாக அவர்கள் இதை செய்கிறார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என்ன பொறாமை? அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் மதீனாவில் அவர்கள் குடியேறி இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இறுதியாக முகமது என்ற ஒரு தூதர் வர இருக்கிறார், அவர் எங்களிலிருந்து தான் வருவார், அவர் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களை ஆட்சியாளர்களாக மாற்றுவார் என்று அவங்க நம்பிக்கொண்டிருந்தார். அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? இந்த வேதக்காரர்கள் வரம்பு மீறி நடந்த இவர்கள் இறை தூதரை அனுப்பாமல் இறுதி தூதரை நபி என்று சொன்னாலே யார் என்று தெரியாமல் எழுத படிக்க தெரியாமல் இருந்த அந்த குறைஷிகள் இருந்து அல்லாஹ் தஆலா இறுதி நபி அனுப்பினார். குறைஷிகள் இருந்து நபி வந்தார். அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லை. இந்த ஒரு பொறாமையின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அல் குர்ஆன் சுன்னாவும் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே யூதர்களில் 10 பேர் ஒரே நேரத்திலே என்னை ஏற்றுக்கொண்டால், நம்பிக்கை கொண்டால் அவர்கள் முழு சமூகமும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். ஒருபோதும் அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். பெருமை பிடித்தவர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், அடுத்தவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள், இப்படியாப்பட்ட மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரு 10 பேர் ஒரே அடியாக இஸ்லாத்தில் நுழைஞ்சு நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த யூத சமூகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு இணையவில்லை என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாப்பட்ட இவர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அணுவாக சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் என நபி அவங்க சொன்ன உதாரணத்தை போல அவர்களை முடியுமான வரைக்கும் நாங்கள் எடுத்து நடக்கக்கூடியவர், ஒப்பாக நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள்? நிறைய செய்திகளை பார்க்கலாம். காலிகுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். அவர்கள் செருப்பணிந்து தொழமாட்டார்கள், அதாவது தொழமாட்டார்கள், வணக்கம் செலுத்த மாட்டார்கள். நீங்கள் செருப்பணிந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, சாதாரண ஒரு செருப்பு, சாதாரண ஒரு செருப்புடைய விஷயம் நபி அவங்க சொல்றாங்க, அவங்க இப்படி செய்ய மாட்டாங்க.
நீங்க அவங்களுக்கு மாறு செய்யுங்க. ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன நேரத்தில் அங்க யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய மார்க்க விடயங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான கட்டளைகள் எதிரே இல்லையோ அவைகளை விட்டு மற்ற விடயங்களில் அவர்களோடு நபிகளார் சேர்ந்து நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளாருடைய இறுதி காலகட்டத்திலே ஹிஜ்ரி 11 அளவிலே யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அந்த சட்டம் அங்கே விதிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயமாக பார்த்து பார்த்து அவர்களுக்கு மாறு செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பல விடயங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறு செய்து காட்டின செய்திகளை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். யூதர்கள் ஒரு பழக்கம் இருந்தது. அவர்களுடைய பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த பெண்களை அவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள். அவர்களோடு சாப்பிட மாட்டார்கள், உறவாட மாட்டார்கள், ஒதுக்கி வைத்து விடுவார்கள். மாதவிடாய் காலம் முடிந்ததற்கு பின்னர் தான் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இது சம்பந்தமாக சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் வஹி இறங்குது. இஸ்அலூனக அனில் மஹீத் என்ற அந்த வசனம் இறங்குது. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களோடு நீங்கள் அதாவது தாம்பத்திய உறவை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அவங்களை நீங்கள் சேர்ந்து நடக்கலாம் என்ற சட்டத்தை இறக்குகிறான். இந்த செய்தியை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி யூதர்களுக்கு கேள்விப்படுகின்றது. யூதர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டதும் அவங்க பேசிக் கொள்றாங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு மாறு செய்வதிலேயே குறியாகிறார், எல்லாத்திலையும் பார்த்து பார்த்து மாறு செய்கிறாரே என்று அவங்க குறையாக பேசிக் கொள்றாங்க. அவங்க இப்படி பேசிக் கொள்றத ரெண்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. வந்து ரெண்டு சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட வராங்க. நபி அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யூதர்கள் இவ்வாறு பேசிக் கொள்கிறார்கள், நாங்களும் அவங்களமா இருந்தால் என்ன என்ற மாதிரி இவங்க ஆலோசனை சொல்றாங்க. அதாவது சமூக பழக்கம் மாதவிடாய் ஏற்பட்டது என்று சொன்னா பெண்களை இப்படி வைக்கிறது, நாங்களும் இருந்து போகலாம் தானே, அது சமூகத்தில் அப்படி ஒரு பழக்கம் நீங்கிறது தானே, அப்படி இருந்தால் என்ன, இது மார்க்கத்துக்கு முரணா? அன்பார்ந்தவர்களே, நான் இதை ஏன் இப்படி கேட்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு இப்படித்தான் சில கேள்விகள் கேட்கப்படுது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்தால் நிறம் மாறியது என்ற செய்தியை அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அவருடைய விடயத்திலே கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல விடயங்களிலே அவர்கள் மாற்றம் செய்த செய்திகளை பார்க்கிறோம். சஹார் சாப்பிடுறதுக்கு மாற்றம் செய்தார்கள். அவங்க சஹார் சாப்பிட மாட்டாங்க, நாங்க சஹார் சாப்பிடுவோம்னு சொன்னார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அவங்க நரைமுடிக்கவர்கள் டை அடிக்க மாட்டாங்க, சாயம் பூச மாட்டாங்க, நீங்க சாயம் பூசுங்க என்று சொன்னார்கள். இப்படி பல செய்திகளை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் பூரணமாக இந்த மார்க்கத்திலே நுழைந்து கொள்ள வேண்டும். பூரண மார்க்கம் என்பது நாம் எங்களுடைய சுய விருப்பம் அடிப்படையிலே தெரிவு செய்யக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னாரோ அந்த அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்தால் தான் நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாறலாம் என்ற தகவலை கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா. இஸ்லாத்தின் தனித்துவத்தை பேணுவோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆனிலிருந்தும் அஸ்ஸுன்னாவிலிருந்தும் ஒரு சில தகவல்களை நாங்கள் தொடராக பார்த்து வந்தோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் வராது, எனது உம்மத் முன் சென்றவர்களை பின்பற்றாத வரைக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் சம்பந்தமாக சொன்ன அந்த செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர் தான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பல விடயங்களிலும் நாங்கள் மாற்று மத கலாச்சாரங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்லாம் பல இடங்கள்ல இன்னொருத்தருக்கு இன்னொன்று ஒப்பாக நடக்கிறவர்கள் தடை செஞ்சுக்கிறது. ஷைத்தானுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது, தனி ஹதீஸ்கள் அதுக்கு பார்க்கிறோம். மிருகங்களுக்கு நீங்கள் ஒப்பாக நடக்காதீர்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி யூத கிறிஸ்தவர்கள் ஒப்பாக நடக்காதீர்கள், முஸ்லிம்களுக்கு ஒப்பாக நடக்காதீர்கள், மஜூசிகளுக்கு நீங்கள் ஒப்பாக நடக்காதீர்கள் என்று சொல்லி
இப்படி பிறருக்கு ஒப்பாக நடக்கிறது சம்பந்தமாக பல செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னா, கலிமா சொல்லிவிட்டோம், 5 நேரம் பள்ளிக்கு போறோம், இவ்வளவுதான் எங்களை மார்க்கம் என்ற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லாததை எல்லாம் இஸ்லாம் இல்லாததாக காண்பிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கமாகும். ஒரு போதும் இதுல மாற்று மத கலாச்சாரங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. அங்க 2 கொண்டாட்ட தினங்கள் இருந்தது. நபி அவங்க கேட்டாங்க, என்ன தினம் என்று சொல்லி, இந்த நாளில் நாங்கள் கொண்டாடுவோம், விளையாடுவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அந்த தினத்துக்கு பகரமாக நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த 2 தினத்தை நீங்க விட்டுடுங்க. இதுக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நோம்பு பெருநாள் ஹஜ் பெருநாளை தந்திருக்கிறான், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப 4 தினத்தை நபி அவங்க வச்சுக்கலாம் தானே. சமூகத்துல 2 நாள் கொண்டாடப்படுது, மார்க்கமாக கொண்டாடல, விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க, எல்லாரும் கொண்டாடிட்டு போறாங்க. சரி, அதோட சேர்த்து நோம்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் 4 நாள் என்று வச்சுக்கலாம். நபி அவங்க அப்படி செய்யல. அதற்கு பகரமாகத்தான் இதுன்னு சொன்னாங்க. அது வானம், அது வானம் என்று தடுத்து, அதாவது அதை ஒதுக்கிவிட்டு நபி அவர்கள் அதற்கு பகரமாக அறிமுகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாங்கள் மாற்று மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது என்ற விடயத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யூத கிறிஸ்தவருடைய அதே மாதிரி மாற்று மதத்தினருடைய வழிமுறைகளாக எவைகள் எல்லாம் அவருடைய மத அடிப்படைகளாக இருக்கின்றதோ இவைகள் அனைத்திலையும் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். இதற்கு காரணம் சொல்ல முடியாது, எந்த ஒரு வியாக்கியானமும் சொல்ல முடியாது. அதே மாதிரி மாற்று மத கலாச்சாரம் என்று குறிப்பாக இருக்கக்கூடியவைகள் அனைத்திலையும் நாங்கள் மாறு செய்ய வேண்டும். அவைகளை நாங்கள் ஒப்பாக நடக்கவே முடியாது. அப்படி நடந்தால் அந்த செயலே பிழையானது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக என்னென்ன விஷயங்கள்ல நீங்க மாறு செய்யுங்க என்று சொன்னார்களோ அவைகள் அனைத்திலையும் நாங்கள் மாறு செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அதற்குரிய காரணங்களை நாங்கள் கேட்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்ய சொன்னாங்க, நாங்கள் மாறு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, மாற்று மதத்தினர் என்ற குறிப்பான அடையாளங்களாக இல்லாமல் பொதுவானவைகளாகவே இருக்கின்றதோ இவைகள் அனுமதிக்கப்பட்டது. மாற்று மதத்தினர் என்று சொல்லி குறிப்பான அடையாளங்கள் இல்லாமல் எவைகள் எல்லாம் பொதுவானவைகளாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டதை அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் விட்ட விடயங்கள் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கின்றது. சிலர்கள் ஆதத் என்று சொல்வார்கள், வழக்கத்தில் வந்தவைகள், இதை நாங்கள் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இப்படி எல்லாம் இந்த வாதத்தை பேசும்பொழுது சிலர் பேசுவதை பார்க்கிறோம். இந்த தலைப்பே சிலர்களுக்கு பிடிக்காது. அதாவது மாற்று மதத்தினருக்கு மாறு செய்வோம் என்ற தலைப்பே சிலர்களுக்கு பிடிக்காது. ஏன், அவர்களுக்கு வேற வியாக்கியானம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் மார்க்கத்திலே செய்யாமல் விட்டார்களோ அவைகளை நாங்கள் விட வேண்டும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பெருநாள் தினங்கள்ல பாங்க சொல்லல, இகாமத் சொல்லல. நாங்க சொன்னா நல்லமா சொல்ல முடியாது. நபி அவங்க சொல்றத நாங்களும் விட வேண்டும். இது அடிப்படையில் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்ட உலக விடயங்கள் அது நபி அவங்க செயல்படுத்தல. எனவே நாங்க அதை செய்யலாமான்னு கேட்டால் மாற்று மத கலாச்சாரமாக இல்லை என்று சொன்னா நாங்க செய்யலாம். மாற்று மத கலாச்சாரமாக இருந்தால் அவற்றை நாங்கள் செய்ய முடியாது. இதுதான் இந்த அடிப்படையில் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதோடு அன்பார்ந்தவர்களே, இந்த உரை என்பது முஸ்லீமாக வாழ நினைக்கக்கூடியவர்களுக்கான உரை, முஸ்லீமாக வாழ நினைக்கக்கூடியவர்களுக்கான உரையாக இந்த உரை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உரையை பொறுத்த வரைக்கும் மாற்று மதத்தை நாங்கள் கேலி செய்யக்கூடிய அல்லது அவர்கள் தொடர்பாக நாங்கள் வரம்பு மீறி பேசக்கூடிய ஒரு உரை அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய தனித்துவங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தை சொல்லக்கூடிய ஒரு உரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் மாற்று மதத்தினருடைய ஏனைய விடயங்கள், அவங்களோடு நாங்கள் எப்படி தொடர்பாக இருக்கலாமா, வியாபாரம் செய்யலாமா, அவங்க ஒரு விருந்து கலைச்சா நாங்கள் போகலாமா என்று கேட்டால் அன்பார்ந்தவர்கள் மார்க்கத்துக்கு முரண் இல்லாதவைகள், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத ஒரு சாப்பாட்டுக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யலாம், போகலாம். வியாபாரம் நாங்கள் செய்யலாம், அவங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் அளிக்கலாம், அனர்த்தங்களின் போது உதவி செய்யலாம். ஒரு யுத்தம் ஒன்று ஏற்பட்டு சொன்னா அவங்க எங்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம், பாதுகாப்பு வழங்கலாம். இவைகள் அனைத்தும் இஸ்லாம் சொல்லக்கூடியவைகள். இன்றைக்கு எதை குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள், மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் என்று சொல்லி இஸ்லாத்திலே இல்லை, சமூக நல்லிணக்கம் என்று சொல்லி ஒன்று. மத நல்லிணக்கம் என்று சொல்லி ஒன்று இஸ்லாத்திலே இல்லை, சமூக நல்லிணக்கம் என்றது இருக்குது.
இஸ்லாத்தில் எதை விட்டுக் கொடுக்கிறார்? இஸ்லாமாக எவைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களோ அதை நாம் விட்டுக் கொடுக்கிறார். அதை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் சமூக நல்லிணக்கம் நாங்கள் சமூகத்தில் வாழக்கூடிய அந்த முறைகள்ல அவர்களோடு நல்ல முறையில் நாங்கள் வாழலாம். இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய பல விடயங்களின் ஊடாக இதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விடயம் வீட்டிலே நடந்தாலும் அன்பார்ந்தவர்களே, எல்லாத்திலும் இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா இல்லையா, இது யாருடைய வழிமுறையாக இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொள்கை உறுதியோடு வாழ்ந்து கொள்கை உறுதியோடு மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா